அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபி ரசூலில்லா ஒலா ஆலிஹி வஸஹ்பிஹி அல் ஃபைஸீன் இப்ரித்துல்லா அம்மாபாத். மூமின்களே, இன்னைக்குள்ள வீடியோ என்பது எல்லாருக்குமே பயன்படுவது மட்டுமில்லை, நாம் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கின்றது. முக்கியமாக இந்த வீடியோ வருவதற்கு காரணம் 2 நாட்கள் முன்னாடி வேதனையோடு வந்த ஒரு கமெண்ட்டை பார்த்து தான். அதிக வேதனையுடன் அந்த உம்மா எழுதின வரிகள் மனதிற்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. முன்னாடி உள்ள பெண் பிள்ளைகள் அந்த அளவிற்கு நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் பிள்ளைகளை அந்த அளவிற்கு வெளியே அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லாத காலம் அது. ஆனால் இன்னைக்கு பிள்ளைகளை கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். எவ்வளவு பார்த்தாலும் சரி, ஒரு குறுகிய காலத்திற்கு பிறகு நமக்கு அவங்கள பாதுகாக்க முடியாது. அதன் பின் நமக்கு எதுவுமே தெரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையும் இருக்கின்றது. வீட்டில இருந்து நல்ல முறையில் போகிறாங்க ஸ்கூலில். ஆனால் ஸ்கூலில் இருந்து ஒரு ஃபோன் கால் வருகிறது. மனம் பதறக்கூடிய விஷயங்கள் ஃபோனில் நாம் கேட்கிறோம். என்னெல்லாம் விஷயங்களை நாம் கேட்கிறோம்? அப்போது உம்மா அப்பா ஒரு நாளும் பயப்படாமல் வாழ்வதற்கு ரப்பிடம் நாம் நெருங்கி கொள்ள வேண்டும். பிள்ளைகளிடம் நீங்கள் எவ்வளவு சொல்லியும் அவர்கள் நல்ல முறையில் வளரவில்லை என்றால் ரப்பிடம் நெருங்கி கொள்ளுங்கள். ரப்புக்கு முடியும். நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்க ரப்புக்கு. அந்த பிள்ளையின் மனதை மாற்றவும், நல்ல தீன் பிள்ளையாக வளரவும், தீன் வழியில் பிள்ளைகள் வளர்ந்தாலேயே அதன் பின்னர் தாய் தந்தை கவலைப்பட வேண்டிய ஒரு நிலை வராது. காரணம், தீன் நமக்கு அந்த அளவிற்கு விஷயங்களை கற்றுத்தருகிறது. தீன் வழியில் பயணம் செய்யும் போது நம்மை சுற்றியுள்ளவர்களிடத்திலிருந்தோ அல்லது நம் குடும்பத்தினரிடத்திலிருந்தோ யாரிடமிருந்தும் ஒரு கவலையை நாம் அனுபவிக்க வேண்டிய நிலை வராது. அதனால தீன் என்பது குறையும் போதுதான் இதுபோலுள்ள விஷயங்களும் நடக்கிறது. அதன் பின்னர் ஷைத்தான் எந்த அளவிற்கு நாம் தீன் வழியில் வாழ ஆசைப்பட்டாலும், பிள்ளைகளை நாம் வளர்த்த ஆசைப்பட்டாலும், முயற்சி எடுத்தாலும், ஷைத்தான் என்கிறவன் அதில் நுழைந்தால் அதன் பின்னர் நடப்பது என்ன என்பது நமக்கு கூட தெரியாமலே போய்விடும். ஷைத்தானுடைய ஷர்ரிலிருந்து நாம் தப்பிக்க நல்ல பிள்ளைகளாக வளர, அதிலும் முக்கியமாக பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் தவறான வழிகளுக்கு சென்றால் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனால் பெண் பிள்ளைகள் என்று வரும்போது எல்லா உம்மா பாப்பாவுடைய இதயத்தில் ஒரு அதிக பயம் இருக்கும். இன்னைக்குள்ள பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய அந்த மோசமான பொருட்கள் எல்லாம் முன்னாடியுள்ள அந்த காலத்தில் பிள்ளைகளிடத்தில் இல்லை. பெண் பிள்ளைகள் இதில் இப்பொழுது முன்னிலையில் இருக்கிறாங்க. மூமின்களே, நீங்கள் பயப்பட்டு கொண்டிருந்தால், ஆனால் சிலருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. காரணம், அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நியூ ஜென்ரேஷன் போதை மருந்தும் ஓடி போகிறதும் எல்லாம் நல்ல பாதை கிடையாது. நியூ ஜென்ரேஷன் சொல்லி அந்த ஒரு காரணத்தால் யாரும் யாரையும் ப்ரமோட் பண்ணவும் கூடாது. அது தவறான ஒரு விஷயமாகும். எந்த ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் அது கடைசியில் பெரிய ஒரு பிரச்சனையை தான் கொண்டு சேர்க்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட பிள்ளைகள் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை என்றால் அதை ரப்பிடம் நீங்கள் கூறுங்கள். நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது எந்த ஒரு உம்மா அப்பாவும் தன் பிள்ளைகளுக்கு வேண்டி கேட்கக்கூடிய துஆவை ரப்பு ஏற்றுக்கொள்வான். கண்டிப்பாக அந்த ஒரு பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும். அதிலும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எவ்வளோ பேருடைய அனுபவம் இருக்கிறது. ரொம்ப மோசமான நிலையில் இருந்த பிள்ளைகள் கூட கடைசியில் நல்ல நிலையில் வந்தவர்கள் உண்டு. நமது பிள்ளைகளை பற்றி அடுத்தவர்கள் ஏதாவது ஒரு மோசமான விஷயம் கூறினால் அதை நம்மளால் தாங்க முடியாத ஒன்றுதான். அதை நமக்கு கேட்பதற்கு நமது மனமும் தயாராகாது. அடுத்தவர்கள் ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட நமக்கு அது மனதிற்கு அதிக வேதனை கொண்டு சேர்க்கும். பிள்ளைகளை பற்றி மோசமான கருத்தை அடுத்தவர்கள் கூறும்போது உம்மா வாப்பா அதிக வேதனையுடன் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்வார்கள். அதனால்தான் அந்த பிள்ளைகள் இறுதியில் நல்ல நிலையடைகிறார்கள். அதனால் உங்கள் பிள்ளைகளிடத்தில் ஏதாவது ஒரு தீய பழக்கங்கள் இருந்தால், நமது பிள்ளைகள் நம்மிடத்தில் நல்ல பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. ஆனால் வெளி உலகத்துக்கு செல்லும் போதுதான் அவர்களை பற்றி நமக்கு புரிய முடியும். அதனால் மூமின்களே, நமது பிள்ளைகளை பற்றியுள்ள கவலைகள் நீங்க, அவர்கள் தீய பழக்கங்களில் ஈடுபடாமல் இருக்க, அப்படியே இருந்தால் அதிலிருந்து விலகுவதற்கு திருமறை குரானில் சக்தி மிகுந்த 2 சூறாக்கள் இருக்கிறது. அந்த சின்ன 2 சூறாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வழக்கமாக்கி கொண்டால் அதன் பின்னர் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனும் வேண்டாம், எந்த ஒரு கவலையும் வேண்டாம். அதன் பின்னர் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நீங்கள் எதையும் எடுத்து கூற வேண்டிய தேவையில்லை. ரப்பு அல்லாஹு தாலா அவர்களுடைய இதயத்தை சுத்தமாக்கி விடுவான். அந்த 2 சூறாக்களை பற்றி தான் நான் இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். 1 சூரத்துல் இஹ்லாஸ். சூரத்துல் இஹ்லாஸ் நாம் ஓதினால் அதனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்ல போனால் ஏராளம் சொல்வதற்குண்டு. இந்த சூறாவை பற்றி சொல்வதற்கு முன்னாடி நமது இந்த சேனலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மூமீனும், அன்பார்ந்த மூமீன்களும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், எந்த ஒரு ஆயத்தை பற்றி சொன்னாலும், எந்த சூறாக்களை பற்றி சொன்னாலும், எந்த திக்ரு சொன்னாலும் அதனுடைய அர்த்தமும் நீங்கள் கூறுங்கள் சகோதரி என்று. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத். நபி, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே என்று.
அல்லாஹ் அவன் ஒருவனே, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸோ யாருமே கிடையாது, அவன் ஒருவனே என்று நபியே நீங்கள் கூறுங்கள். அல்லாஹு சமது, அல்லாஹ் தேவையற்றவன், அவனுக்கு யாரையும் சார்ந்து வாழக்கூடிய அவசியம் கிடையாது. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் இறைவனை சார்ந்துதான் வாழ வேண்டும். அல்லாஹு தாலா எல்லாவற்றிற்கும் ஆற்றலுடையவன். அதுதான் இந்த குல் ஹு அல்லாஹு அஹது, அல்லாஹு சமது என்கிற 2 ஆயத்துகளிலும் அதை நமக்கு இறைவன் கற்றுத் தந்திருக்கிறான். லம் எலிது வலம் யூலது, அவன் யாரையும் பெறவில்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. வலம் எக்குல்லஹு குஃபுவன் அஹது, இறைவனுக்கு சமமா யாருமே கிடையாது, அவனுக்கு நிகராக எவருமே இல்லை. அதான் இந்த ஆயத்துடைய அர்த்தம். இதுதான் இந்த சின்ன சூறாவுடைய அர்த்தம். இந்த ஒரு சின்ன சூறாவில் இருந்தே நமக்கு எவ்வளவு விஷயம் புரிய முடிகிறது. திருமறை குரானில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சூறா மூலமாக நிறைய விஷயங்களை நாம் கற்கின்றோம். இனி 2வது சூறா சூரத்துல் காஃபிரூன். இது ஒரு சின்ன சூறா தான், எல்லாருக்குமே தெரிந்த சூறா தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபி நீங்கள் கூறுவீராக, நிராகரிப்போரே, நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குபவற்றையும் நீங்கள் வணங்க மாட்டீர்கள், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம் என்று நபியை நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த திருமறை குரானில் இந்த சின்ன சூறாவில் குறிப்பிட்டிருக்கிறான். அப்போ இந்த சூரத்துல் இஹ்லாஸையும் சூரத்துல் காஃபிரூன், இந்த 2 சூறாக்களையும் தினமும் ஓதக்கூடியவர்கள் நமக்கிடையில நிறைய பேர் இருப்பீங்க. அதே போலவே என்றும் பார்க்காமல் ஓதக்கூடியவர்களும் அதனுடைய அர்த்தம் புரிந்து ஓதக்கூடியவர்களும் நமக்கிடையில் உண்டு. அப்போ நான் சொல்லி வருவது, இந்த 2 சூறாக்களையும் உங்களுக்கு எப்பொழுது ஓத முடிகிறதோ, எப்பொழுது உங்களுக்கு ஓய்வு கிடைக்குமோ, அல்லது தொழுகையை தொழுது முடித்து அதே முசல்லாவில் இருந்து எந்த நேரத்தில் உங்களுக்கு அதை ஓத முடியுமோ அந்த நேரத்தில் நீங்கள் அதை ஓதினால் மனம் தடுமாறுவதிலிருந்து அல்லாஹு தாலா அந்த அடியானை பாதுகாக்கின்றான். இப்போ நமது பிள்ளைகள் மனம் தடுமாறும் போதுதான், மனம் தவறான வழியிற்கு சொல்லும் போதுதான் அவர்கள் தவறான பாதையை தேர்ந்தெடுக்கின்றாங்க. இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால், அவர்கள் நம்முடைய இஸ்லாம் மதத்தினர் அவர்களுடன் ஓடி போனாலும் சரி, அல்லது வேறொரு மதத்தினர் அப்படி ஓடி போனாலும் சரி, இதெல்லாம் தன்னுடைய மனம் தடுமாறும் போதுதான் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றாங்க. அந்த ஒரு இதிலிருந்து அல்லாஹு தாலா அந்த பிள்ளைகளை பாதுகாத்து விடுவான். குஃப்ரியத்திலிருந்து நமது மனதையும் நமது பிள்ளைகளுடைய மனதையும் அல்லாஹு தாலா பாதுகாத்து கொள்வான். அதே போலவே நமது பிள்ளைகள் படிப்பதற்கு வேண்டி வெளி உலகத்துக்கு செல்லும் போது, வெளியில் இறங்கும் போது, ஸ்கூலுக்கு போனாலும் சரி அல்லது காலேஜுக்கு போனாலும் சரி, நமது மனதில் ஒரு பயம்தான். அப்போது அந்த நேரத்தில் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். அதற்கு கூடவே வலா ஹவுலா வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீல் அலீம் அப்படின்னு ஓதி நீங்கள் அனுப்புங்கள். அது நாம் எல்லாருக்குமே நல்லதாகும். பிள்ளைகளை அனுப்பும் போது நமது ஒரு மன சமாதானத்திற்கு அந்த நேரத்தில் ரப்பு அல்லாஹு தாலா நமது பிள்ளைகளை பாதுகாத்து விடுவான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த 2 சூறாக்களை நீங்கள் வழக்கமாக்கிவிட்டால், ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் ஓதி வந்தால் ஆபத்திலிருந்து இறைவன் நம்மை பாதுகாப்பான். அதே போல நமது ஈமான் என்பது அதிகரிக்கும். தற்கொலையிலிருந்து இறைவன் பாதுகாத்து விடுவான். இன்றைய காலகட்டத்தில் போதை மருந்து அல்லது தவறான வழியில் பிள்ளைகள் செல்லும் போது, தாய் தந்தை அதை பற்றி கேட்டாலோ அல்லது அதை திருத்தும் போது அது இல்லாமல் அந்த பிள்ளைகளுக்கு வாழ முடியாத நிலை, அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் தேர்ந்தெடுப்பது தற்கொலையாகும். அதே போல அவர்களுக்கு பிடித்த நபருடன் வாழ நாம் சம்மதிக்கவில்லை என்றால், பெற்றோர்கள் சம்மதிக்காத நிலை வரும்போது உடனே அந்த நேரத்திலும் அவர்கள் தேர்ந்தெடுப்பது தற்கொலை செய்கிறார்கள். அப்படி நிசாரமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு இன்று தற்கொலை என்பதை தேர்ந்தெடுக்கிறார்கள். தற்கொலை என்பது சர்வ சாதாரணமாக அதிகரிக்கக்கூடிய காலம் இது. அதிலிருந்தெல்லாம் இறைவன் நம்மை பாதுகாத்து விடுவான், நமது பிள்ளைகளை பாதுகாத்து விடுவான். அதன் பின் ஒரு விஷயம், இந்த 2 சூறாக்களை வழக்கமாக ஓதக்கூடிய அந்த வீடுகளில் பிள்ளைகள் நல்ல பிள்ளையாக வளருவாங்க. நல்ல மனம் உள்ள பிள்ளைகளாக அவர்களுடைய மனம் சுத்தமாக இருக்கும். அவர்களை இறைவன் இபாதத்துகளில் நெருங்க வைப்பான். அதே போல தொழுகையை கலாவாக்க மாட்டார்கள். நாம் எவ்வளவு சொன்னாலும் பிள்ளைகள் தொழுவதற்கு தயாராவது கிடையாது. ஏனென்றால் அந்த ஒரு சிறு வயதில் தொழாவிட்டால் என்ன என்பது அவர்களுடைய மனதில் அதை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு நிலை. கொஞ்ச நேரம் கிடைத்தாலும் அவர்களுடைய கையில் அவர்களுக்கு தேவைப்பட்ட ஒன்று ஃபோன் ஆகும். ஆனால் மூமின்களே, இந்த 2 சூறாக்களையும் நீங்கள் வழக்கமாக ஓத ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பிள்ளைகள் தொழுவதற்கு அவர்கள் முன் தயாராகி வந்து விடுவார்கள். இந்த 2 சூறாக்களையும் ஒவ்வொரு உம்மாவும் 11 தடவை வழக்கமாக ஓதி வரும்போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ரஹமத்தும் நல்ல பரக்கத்தும், எல்லா விஷயங்களிலும் நல்ல ஐஸ்வர்யமும் நல்ல சந்தோஷமும் நல்ல ஒரு வாழ்க்கை அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அதன் பின்னர் எந்த ஒரு விஷயத்திலும் அவர்கள் தோல்வியை சந்திக்க மாட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் தோற்றுவிட மாட்டார்கள். அன்பார்ந்த மூமின்களே, நமது வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பது நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள வெற்றியை வைத்துதான் இருக்கிறது. நாம் நமது வாழ்க்கையில் நல்ல அந்தஸ்தோடு, நல்ல மதிப்போடு, நல்ல பணத்தோடு, நல்ல செல்வத்தோடு இருந்தால் கூட நமது பிள்ளைகள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்களுடைய வாழ்க்கை போனால்
நமது எல்லாமே கடலில் போட்டது போல் மூழ்கிவிடும். நாம் சிறந்த ஒரு மனிதர் ஆகுவதை விடையும் நமது பிள்ளைகள் சிறப்பாக ஆக வேண்டும் என்பதுதான் நம் ஒவ்வொருவருடைய கனவு. அதற்கு அவர்கள்தான் முயற்சி எடுக்க வேண்டும். அதனால மோமீன்களே, எல்லாருமே இந்த சூறாவை 2 சூறாக்களையும் 11 தடவை தினமும் ஓதி வாருங்கள். நமது பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் வர வேண்டும். நமது பிள்ளைகளை பார்க்கும்போது மனம் ஒரு குளிர்ச்சி அடைய வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் நல்ல ஐஸ்வர்யமும் சந்தோஷமும் நிம்மதியும் எல்லாவற்றிலும் வெற்றியும் தீனில் சிறந்த ஒரு பிள்ளைகளாக அவர்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டால் தினமும்